வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்மேரிட் பாட்காஸ்டின் டெய்லி எபிசோட்ஸ். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் ஆஜய் நண்பன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாம் வைப் பண்ணுவோமாங்கிற டாப்பிக்கில் 7வது நாள், ஆமாங்க, கடைசி நாளில் இருந்துகிட்ருக்கோம். கடைசி 6 நாட்களில் ஒரு நாள் எனக்காக ஹாப்பி பர்த்டேங்கிறத செலிப்ரேட் பண்ணிவிட்டு மீதி 5 நாட்கள் என்னோடய புரிதலில் மென்டல் ஹெல்த்னால் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பேசிட்டோம். நீங்கள் கேட்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் கேட்டு பாருங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது தப்பாக கூட இருந்திருக்கலாம், பட் என்னோடய புரிதல் என்னங்கிறத தெரிவிக்க வேண்டியது என்னுடைய ஒரு தனி மனித சுதந்திரம். அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி 6 நாட்களுமே என்னோடய புரிதல்லேருந்து நம்ம பேசியாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் நாம் ஏன் உங்களோட புரிதல்லேருந்து பேசக்கூடாது? அதுக்காக தான் இந்த எபிசோட். என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையாக முடிக்கிறேன். நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அல்லது வீராங்கனை. என்னோடய இலக்கு என்ன, அதாவது அந்த ஓட்டப்பந்தயத்தோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட தூரத்தை 1 நிமிடத்துக்குள்ளே கடக்கணும். இதுதான் நோக்கம். அதாவது இந்த குறிப்பிட்ட தூரத்தை 1 நிமிடத்தில் கடந்துட்டோம் அப்படின்னா வெற்றிக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட தூரத்தை என்னால் 55 நொடிகளில் என்னால் முடிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோடய கோச்சிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். அதனால் என்னோடய ஸ்கூலை ரெப்ரசன்ட் பண்ணியோ, என்னோடய காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணியோ, அல்லது என்னோடய தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணியோ நான் ஒரு போட்டியில் கலந்துக்கிறேன். ஒலிம்பிக் மாதிரி ஒரு போட்டியில் கலந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட அந்த இலக்கு இது வரைக்கும் நான் பதிவு பண்ணதுலேயே நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு ரொம்ப ட்ரைன் பண்ணி கடந்தது 55 நொடி அந்த குறிப்பிட்ட தூரத்தை கடக்கிறதுக்கு. இப்போ நான் போட்டிக்கு போயிட்டேன். போட்டியில் டைம் ஆகிடுச்சு. நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம் ஓடுறதுக்கு. துப்பாக்கி சத்தம் கேட்குது. நாங்கள் புயல் வேகத்தில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மொத்தம் ஒரு 3 பேர் போட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் நான் முடிக்கும்போது வெறும் 50 நொடிகளை நான் முடிச்சிட்டேன். இது அந்த போட்டிக்கு முன்னாள் நாள் அல்லது அந்த போட்டிக்கு நாங்கள் ஓடுற வரைக்கும் என்னோடய பெஸ்ட் ஆஃப் த ரெக்கார்டு என்ன, ஆல் டைம் பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 55 நொடி. அந்த குறிப்பிட்ட இலக்கை என்னால் ஓடக்கூடிய என்னோடய டேலண்ட் அப்படிங்கிறது 55 நொடி. அன்றைக்கி ஏதோ என்னோட கோபமோ என்னோடய ஆக்ரோஷமோ வாட்டவர் ஏதோ ஒரு காரணத்தினால நான் 50 நொடிகளில் கடந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதல் பரிசு 52 இருந்திருந்தால் மேபி நான் வின் பண்ணியிருக்கலாம். புரியுதா? முதல் பரிசு 52க்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் நான் அதை விட கம்மி அப்படிங்கிறனால நான் முதல் பரிசு வாங்கியிருக்கலாம். ரெக்கார்டே 52 தான். நான் 50ல் முடிச்சிட்டேன். ஆனால் முதல் பரிசு 40 நொடிகளில் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது என்னோடய தப்பா? அப்போ நான் தோல்வியானேன்னா யோசிச்சு பாருங்க.